ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இது கிருத்திகை அன்னைக்கு எடுத்ததும் அன்றைக்கி என்னுடைய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் எனக்கு வந்து கமெண்ட்ஸுக்கும் இதில் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி சாயங்காலமாக ஒரு 4 மணி போல் தாங்க வீடியோ எடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வழக்கம் போல் அன்றைக்கி காலை வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு கிருத்திகைங்கிறனால அன்றைக்கி தான் வந்து நான் வீடே மாப் போட்டு வெளியில் வறண்டாலாம் வந்து தொடச்சி விட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் போல் தான் வந்து என்னுடைய பூஜையை வந்து பண்ணேன். எப்போதுமே வந்து சாமந்தி பூ வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லைங்கிறதுனால பூ வாங்குறதே கிடையாது. நம்ம வீட்டிலேயே செம்பருத்தி பூ நிறைய வந்து பூக்குதுங்கிறனால இப்போ டெய்லியுமே வந்து சுவாமி படங்களுக்கு செம்பருத்தி பூ நிறைய வந்து வச்சு விடுறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி கிருத்திகைங்கிறதுனால நிறையவே வந்து பூ பூத்துருந்தது. வெத்தலையும் நல்லா பெரிய பெரிய வெத்தலையாக மேலே கொடி ஏறி இருந்தது இந்த வில்வ மரத்தில். அதில் நல்ல பெரிய வெத்தலையை தான் பார்த்து பறிச்சிட்டு இருந்தேன். அப்படியே கையோட வந்து அந்த வராண்டா ஃபுல்லாக வந்து நல்லா பெருக்கி விட்டேன். காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை வந்து நல்லா பெருக்கி விட்டுறது. கீழ் வீட்லேயும் ஆள் இல்லை, ஊருக்கு போயிருக்கிறாங்க. அங்கே வர வரைக்கும் இந்த வேலைகள் எல்லாமே நம்ம தான் பண்ணி ஆகணும். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வெற்றிலை தீபம் வந்து போடும்போது எப்போதுமே புது அகலில் தான் வந்து போடணுமா, இல்லை பழைய அகல்லையும் வந்து போடலாமா? அதுக்கப்புறம் வந்து ஒரு விளக்கு தான் போடணுமா, இல்லை 6 விளக்கு போடணுமான்னு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்களே வெற்றிலை தீபம் போடும்போது காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றணுமா, இல்லை குத்து விளக்கு தான் ஏற்றணுமா அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வெற்றிலை தீபம் வந்து நான் எப்படி வந்து போடுவேங்கிறத இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் வந்து நான் மதிய டைமில் தான் வந்து எப்போதுமே வெற்றிலை தீபம் வந்து போடுறது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரை 3 நேரம் வந்து இருக்குது. காலையில் 6 to 7, மதியம் வந்து 1 to 2, நைட்டு 8 to 9. எனக்கு வந்து இந்த மதிய நேரம் தாங்க வந்து கரெக்டாக வந்து இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்கும். ரிலாக்ஸாக நம்மளுடைய பூஜை வேலைகள் வந்து பண்ணலாம். நாம் செவ்வாய்க்கிழமையில் வந்து மேக்ஸிமம் ஒரு விளக்கு தான் வச்சு நான் வந்து வெற்றிலை தீபம் வந்து போடுவேன். ஒரு விளக்கும் போடலாம், 6 விளக்கும் வந்து போடலாம். நம்மளோட விருப்பம் தான். நான் செவ்வாய்க்கிழமை எப்போதுமே ஒரு விளக்கு தான் வந்து போடுவேன். கிருத்திகை மட்டும்தான் வந்து 6 தீபம் வந்து போடுவேன். ஒரு தீபமாக போடும்போது தாம்பாளத்தில் வந்து அந்த 6 வெத்தலையுமே வந்து அழகாக அடுக்கி வச்சு அதில் நடுவில் வந்து அகல் விளக்கு வச்சு தீபம் போடுவேன். 6 தீபமாக போடுற மாரி இருந்தால் ஒவ்வொரு டைம் வந்து இதுமாரி வரிசலாக ஒரே லைனில் வச்சு வந்து போடுவேன். இல்லை அதே வந்து 6 தீபம் தாம்பாளத்துலேயும் வச்சு போடுவேன். செவ்வாய்க்கிழமையில் வந்து நான் திருப்பூர் கந்தசுவாமி கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து நைட்டு அந்த 8 to 9 செவ்வாய் வரையில் வந்து நிறைய பேர் வெற்றிலை தீபம் வந்து போடுவாங்க. அதில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுற மாரி வந்து 6 வெற்றிலை வச்சு சென்டராக ஒரு தீபம் வச்சு போடுறாங்க, 2 தீபம் வச்சு போடுறாங்க. சில பேர் வந்து 6 தீபமும் வந்து போடுறாங்க. அப்புறம் புது அகலில் தான் வந்து தீபம் போடணுமா, இல்லை பழைய அகல்லையும் வந்து போடலாமான்னு வந்து கேட்டிருந்தீங்க. அதுவும் நம்மளுடைய விருப்பம்தாங்க. நான் வந்து எப்போதுமே புது அகலில் தான் வந்து தீபம் போடுவேன். நாங்கள் எப்போதுமே அகல் வந்து ஹோல்சேலில் போய் நிறைய வாங்கியாந்து வச்சுருப்போம். அதனாலே வந்து எப்போதுமே நான் புது அகலில் தான் வந்து போடுவேன். வீட்லேயும் சரி, நான் கோயிலுக்கு போனாலுமே புது அகலில் தான் வந்து தீபம் போடுறது. பழைய அகல் இருந்தால் கூட அது நல்லா வந்து கழுவிட்டு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கூட நீங்கள் தீபம் போடலாம். வெறும் வெற்றிலை தீபம் மட்டும் போட்டாலும் போதும். நான் எப்போதுமே வந்து பூஜை அறையில் காமாட்சியம்மன் விளக்கு, அப்படி இல்லைன்னா இந்த 2 குத்து விளக்கு வந்து ஏற்றுறது வழக்கம். அதனால் அதை ஏற்றிட்டு தான் நான் வந்து வெற்றிலை தீபமும் வந்து போடுறேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து நீங்கள் நிறைய சாமி கும்பிட்றீங்க, உண்மையாகவே உங்களுக்கு மன நிம்மதியாக வந்து இருக்குதான்னு வந்து கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன். இப்போ வீடியோவில் என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்கலாம். ஈவினிங் ஒரு 5:30 5:45 ஆயிடுச்சு நான் அந்த பூஜை வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. கையோடவே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டிஃபன் வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி நைட் டிஃபன் மேலே மொட்டை மாடியில் தான் வந்து போய் பண்ண போகிறேன். அவங்களும் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. வரும்போது இட்லி மாவு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இன்றைக்கி டிஃபன் வந்து இட்லியும் வடைக்கறியும் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். காலையில் இன்றைக்கி வந்து உருண்டை குழம்பு வந்து பண்ணியிருந்தேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்தே தான் ஊற வச்சுருந்தேன். சாதனா வந்து பார்த்திங்கன்னா அவள் வடைக்கறி வந்து கேட்டிருந்தா, அதனால் சேர்த்தே ஊற வச்சுருந்தேன். அது வந்து மிக்சியில் மேலே தூக்கிட்டு போகணுமேங்கிறனால அதுக்கு வந்து அந்த கடலைப்பருப்பை வந்து வடைக்கு மாவு எப்படி அரைக்குமோ அரைச்சி வச்சுக்கிட்டேன். சாதனா தான் இந்த வெங்காயம், தக்காளி, இந்த பூண்டு எல்லாமே இஞ்சி பூண்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இஞ்சி பூண்டு விழுதா போடுறதுக்கு பதிலாக அதுமாரி கிரேட் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வடைக்கறி எப்போதுமே அதுக்கு தேவையானது எல்லா பொருள் இருந்தால் மட்டும்தாங்க அன்றைக்கி வந்து பண்ணுவேன். இன்றைக்கி வந்து அதுக்கு தேவையானது எல்லாமே இருந்தது. மெயினாக வந்து புதினா வந்து தேவை, அதுவும் வந்து இருக்குது. அதனால தான் வந்து வடைக்கறி பிளான் பண்ணியிருந்தேன். இது காலையில் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை குழம்பு பண்ணும்போதே கொஞ்சம் வடையும் வந்து போட்டிருந்தேன். ஏன்னா வெற்றிக்குட்டி அந்த உருண்டை வந்து சாப்பிட மாட்டான் குழம்புல போட்டால். அதனால் அவனுக்கு வடையும், சாதனாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கும் ஒரு 2 வடை கொடுத்து அனுப்பலாமேன்ட்டு வடையும் வந்து போட்டிருந்தேன். அது வந்து அந்த எண்ணெயை தான் அது கொஞ்சம் அது வடிகட்டிட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். இன்றைக்கி அந்த கடலைப்பருப்பு ஊற வச்சு காலையில் சமையல், அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு, நைட்டு டிஃபனுக்குன்னு வந்து ஓட்டியாச்சு. வடைக்கறி செய்கிறதெல்லாம் பெருசாக வீடியோஸ் வந்து எடுக்கலைங்க. சும்மா லைட்டாக தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்.
பகலில் கூட வந்து ஒன்றும் தெரியலங்க கிச்சனில் நின்று வேலை செய்கிறதுக்கு. நைட்டில் சுத்தமாக கிச்சனில் நிற்கவே முடியல இந்த அடிக்கிற வெயிலுக்கு. அதனால் வந்து இதுமாரி டிஃபன் ஐட்டம்லாம் மேக்ஸிமம் மேலே எடுத்துகிட்டு போயிடுறது. அதுவும் மெயினாக இட்லி சுடுற அன்றைக்கெலாம் மேலே தான் போய் இது சமைக்கிறது. அதுக்கு தேவையானது எல்லாமே பசங்க கொண்டு வந்து மேலே வச்சுருவாங்க. இந்த பாத்திரம் விளக்கி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கூடை அந்த கூடையில் தான் தேவையானது எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். திருப்பி அதிலேயே வச்சு எடுத்துகிட்டு போயிடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்படியே இங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் இங்கே தாங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. பசங்க, நாங்கள், அவங்க எல்லாருமே. நேரம் போகிறதே வந்து தெரியாது. ரொம்ப ஜாலியாக இருக்கும். பசங்க எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது காலையில் போட்ட துணி. ஃபஸ்ட்டு இது வந்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டிஃபன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு வந்து இருக்கிறேன். அப்புறம் சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் பக்தி ரொம்ப ரொம்ப அதிகங்க. நாங்கள் நிறைய கோயிலுக்கு வந்து போவோம். எங்களோட லைஃப்பில் நாங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறோமோ அதே அளவு வந்து கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே தான் வந்து கலந்து தான் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகணுங்கிறதுக்காக தாங்க வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறது, தீப வழிபாடு எல்லாம் பண்ணுறது. இது எங்களோட நம்பிக்கை. மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து பொதுவாக கோயிலுக்கு, அதுவும் ரொம்ப பழமையான கோயிலுக்கெல்லாம் வந்து நீங்கள் போய் ஒரு அரை மணி நேரம் அந்த கோயிலில் ரொம்ப அமைதியாக இருந்து பாருங்கள். எதை பற்றியுமே நினைக்காம நீங்கள் வந்து அந்த கோயிலோட அழகு, அந்த சிற்பக்கலைகளை வந்து பார்த்துட்டு அந்த கோயிலை ரசித்து பாருங்கள். மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக வந்து இருக்கும். நம்மளுடைய கரும வினைகள், நாம் செய்கிற பாவ புண்ணியங்களை பொறுத்து தாங்க நமக்கான பலன்கள் வந்து எப்போதுமே கிடைக்கும். அதனால் நம்ம எப்போதுமே நல்லதாகவே நினைப்போம். நமக்கு நல்லதாகவே வந்து நடக்கும். எப்போதுமே பாசிட்டிவாகவே வந்து இருப்போம். வாய்ஸ் கொடுக்கும்போது இப்போ டக்குன்னு ஞாபகம் வந்ததுங்க. இன்னொரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டலாம் வந்து பேச மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. இங்கே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க வந்து ரொம்ப பழக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பழைய வீட்டில் இருந்த வரைக்கும்லாம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இருந்தாங்க. ஆனால் இங்கே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே தான் வந்து இருக்கிறாங்க. வெளியில் யாரும் வரமாட்டுறாங்க. அதேமாரி தான் நானும். எப்போயாவது பக்கத்து வீட்டில் வெளியில் வந்தாங்கன்னா பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, ஏதாவது 1 2 வார்த்தை பேசுகிறதோட சரி தவிர ரொம்ப டீப்பாக க்ளோஸாலாம் எதுவும் பேசுகிறது கிடையாது. அதேபோல் நம்ம வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்கள்ட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லிமிட்டு அதோட தான் வந்து பேசுவேனே தவிர ரொம்ப க்ளோஸாலாம் போய் பேசுகிறது கிடையாது. எனக்குன்னு ஒரு லிமிட் வந்து வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். நம்மளால மற்றவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்னு வந்து நான் நினைப்பேன். பழைய வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இருப்பாங்க. ரொம்ப ஜாலியாக வந்து போயிட்டுருந்தது. ஆனால் இப்போ இந்த கொஞ்சம் இந்த ஒரு 5 வருஷமாக தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து இங்கே இந்த ஏரியாவில் வந்து கிடையாது. பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க, டச்சில் தான் இருக்காங்க, பேசிகிட்ருக்கோம். ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பர்சனலாகவே வந்து வருது. சில கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்ல முடிஞ்சால் அதுக்கு அவங்களுக்கு கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிவிடுவேன். சில கமெண்ட்ஸுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறது கிடையாது. அதனால் யாரும் வந்து தப்பாக நினைக்காதீங்க. சில பர்சனலான விஷயங்களை என்னால் ஷேர் பண்ண முடியல. என்னுடைய சந்தோஷமான விஷயங்கள், என்னுடைய டெய்லி ரொட்டீனில் என்னென்ன நடக்குது இது எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் சில விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் என்னால் இப்போதைக்கு ஷேர் பண்ண முடியல. அதுக்கான நேரங்காலம் வரும்போது கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுவேன். சாச்சி விட்றாத, அப்புறம் கீழே விழுந்துடும். செட் ஆகலைன்னா சொல்ல, அம்மா ஊற்றிக்கிறேன். இப்படி அடுத்தது இங்கே வரணும் இட்லி மாவு. ஓகேவா? அதனால வேணாம் வேணாம். சரி 4 இட்லி சின்ன இட்லி. சின்ன சின்ன இட்லி 4 அடி. அவ்வளோதான் போதுமா? தேங்க்யூ. இங்கடி நிறைய வேலை. இதை பிடி. சூப்பர் சூப்பர். நான் தான் பார்த்துட்டேனே. சூப்பர். பா நல்ல பா. நான் உனக்கு வாங்கி தரேன். கேம் வாங்கி தரேன். கேம் ஃபோன் எடுத்துக்கோ. சூடண்டா இப்போதான்டா இறக்கி வச்சிருக்கிறேன். இது சும்மாவே சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கு பாரு. எடு ஒரு பீஸ் எடு. சுடல எடு, ஆறிடுச்சு எடு. உப்பு போடல, ஆனால் நல்லா தாண்டி இருக்கு. உப்பு போடாமல் நல்லா இல்லையா?
ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஊற்றி இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்து வடைக்கறிக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து வடைக்கறிக்கு வந்து அந்த மாவு வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு தான் வந்து வடைக்கறி வந்து பண்ணுறேன். எப்போதுமே நான் வந்து அதை அடையாக தட்டிட்டு உதுத்துட்டு தான் வந்து பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் அதை எண்ணெயில் பொரித்து எடுத்து பண்ணுறேன். நல்லா தாங்க இருந்தது. ஒன்றும் டிஃப்ரெண்ட் வந்து பெருசாக தெரியல. ஃபஸ்ட்டு ஏன் இட்லி ஊற்றுனேன்னா, இது சில்வர் இட்லி பானை துணி போடாமல் வந்து ஊற்றுற குழி தட்டு அது. அதை ஊற்றி வச்சு இறக்கி வச்சுட்டோம்னா ஒரு 1/2 மணி நேரம் அந்த ஹீட்லேயே அப்படியே இருந்ததுன்னா வந்து அந்த இட்லி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அந்த தட்டில் ஒட்டாமலே வந்து வரும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு வடைக்கறி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வடைக்கறிலாம் செஞ்சுட்டு கடைசியாக வந்து இட்லியில் அது போட்டு சாப்பிட்ற மாரியே ஒரு வீடியோ கிளிப்பு வந்து எடுத்திருந்தேன். அது எப்படியோ மற்ற வீடியோஸை வந்து ஸ்பேஸ் இல்லைன்னு டெலீட் பண்ணும்போது அதே டெலீட் பண்ணிட்டேனோ என்னமோ தெரியல, அந்த வீடியோவே வந்து இல்லை. அதனால் வந்து ஏதோ எண்டிங்கே இல்லாத மாரி வீடியோ முடிச்ச மாரி வந்து இருக்கும். அது உப்பு போடாம தாங்க அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தேன். உண்மையிலே அது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. உப்பு போடலனாலுமே நல்லா தான் இருந்தது. இங்கே வடைக்கறி செய்கிறதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கவே இல்லை. சரி ஃபைனலாக காமிச்சிக்கலாம்னு நினச்சிட்டு தான் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. லைட்டு பக்கத்துலேயே வந்து இண்டக்ஷன் வச்சு சமைக்கிறனால பூச்சி வந்து விழ ஆரம்பிக்குது. அதனால் மூடி மூடி வச்சு தான் வந்து பார்த்து தான் சமைக்க வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி ஈவினிங் மேலே என்னுடைய ரொட்டீன்லலாம் இப்படி தாங்க வந்து போயிட்டுருந்தது. இன்றைக்கி இதை தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.